சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு தொகை ரூ. 3000 கிடைக்காது அப்படிங்கிறத தமிழக அரசானது ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, முக்கியமா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசானது ரூ. 3000 ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அறிவிச்சிருக்காங்க. கூடவே இலவசமாக வேட்டி சேலை மற்றும் கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களும் வழங்குறாங்க. ஸோ இதில் நிறையா பேருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தளவு இந்த 2 வகையான ரேஷன் அட்டைக்கு இந்த ரூ. 3000 ரொக்கப்பணம் அப்படிங்கிறது இந்த பொங்கலுக்கு கிடைக்காது. முதல் விஷயம் சர்க்கரை கார்டுன்னு சொல்லுவாங்க. NPHHSன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரேஷன் அட்டைக்கு சர்க்கரை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இது தவிர எந்த ஒரு இதர பொருளும் கொடுக்க மாட்டாங்க. இலவசமாக அரிசி கூட வழங்க மாட்டாங்க. ஸோ இந்த கார்டை வச்சு சர்க்கரை மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ரேஷன் அட்டைக்கு இந்த ரூ. 3000 ரொக்கப்பணம் கிடையாது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணக்கூடிய ரேஷன் அட்டை. ஸோ இந்த அட்டைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வழங்க மாட்டாங்க. சர்க்கரையும் கொடுக்க மாட்டாங்க. இலவசமாக அரிசியும் வழங்க மாட்டாங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவச நலத்திட்டங்கள் எந்த ஒரு ஸ்கீம்லையுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ரேஷன் அட்டைக்கும் இந்த ரூ. 3000 ரொக்கப்பணம் கிடைக்காது. சரி, அப்போ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான ரேஷன் அட்டை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தளவு PHH ரேஷன் அட்டை வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 3000 கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக NPHH AAY. ஸோ இந்த வகையான ரேஷன் அட்டைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 3000 ரொக்கப்பணம் கிடைக்கும். புதிதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேஷன் அட்டை லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழகத்தில் வந்து ரொம்ப ரேரான ரேஷன் அட்டை. SPPன்னு சொல்லுவாங்க. அதாவது இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்கள்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 3000 வந்து அறிவிச்சிருக்காங்க. கூடவே இலவசமாக வேட்டி சேலை மற்றும் இதர பொருட்களும் பார்த்தீங்கன்னா குடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் ஒவ்வொரு மாதமும் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி இலவசமாக அரிசி வாங்குறீங்களோ, ஸோ உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 3000 வந்து கிடைக்கும். ஸோ மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து ஸ்கீம்லயுமே பார்த்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவச நலத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஏன்னா இனிமேல் எலெக்ஷன் வேற வரப்போது. நிறையா புதிய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வரும். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, முக்கியமா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ரேஷன் அட்டை அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க. வறுமை கோட்டு கீழ உள்ளவர்களா? நடுத்தர வர்க்கமா? ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்க்ரீனில் தெரியுற ரேஷன் கார்டில் இந்த குறியீடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம சேனலை பார்க்குற நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது வறுமை கோட்டு கீழ உள்ள 3 கேட்டகரியில் உள்ள ரேஷன் அட்டையை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அதாவது PHH, NPHH, AAYன்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகையான ரேஷன் அட்டை. ஸோ உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். அது வரக்கூடிய 8ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா, டோக்கன்கள் மூலியமாக விநியோகிக்கப்படும். கூடவே மாற்றுத்திறனாளிகளுக்கும், முதியோர்களுக்கும் வீடு தேடி சென்று தாயுமானவர் திட்டத்தின் மூலியமா இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போறாங்க. ஸோ அடுத்து இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.